இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ரூம்பாய் படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லணும், ஒரு அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் என்னிடம் அழைப்பு கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணிடுறேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள் வலம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டித்தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கவலைப்படாதீங்க, நிறைய பேச மாட்டேன், திரைப்படத்தில் தான் பேசுவேன். ஓகே, இந்த ஒரு நாளுக்காக நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 23 வச்சுக்கலாம், அவ்வளோ ஆண்டு காலம் நான் ஒரு கனவோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கனவு இன்றைக்கி எனக்கு ஒரு நனவாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை இன்றைக்கி என் கூட இல்லாமல் இருக்கிற என்னுடைய அப்பா NV சுந்தரம் அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அவர் சொல்லிட்டு போயிட்டார், என்றைக்காக இருந்தாலும் என் பையன் ஒரு டைரக்டர் அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு நான் தான் ஆசைப்பட்டேன் சினிமா மேலே. ஸ்கூல் முடிச்சுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை. அப்படி சைக்கிளில் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த போஸ்டரை பார்ப்பேன் காலேஜில், RK செல்வமணி BSc DFT. அப்போ சினிமாவுக்கு ஒரு படிப்பு இருக்குது, ஓகே டன், படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவர் நான் என்ன ஆசைப்பட்டாலும் செய்வார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கடைசியில் எனக்கு ஓகே சொல்லி எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு கஷ்டப்பட்டு. டைரக்ஷன் படிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு சீட்டு கிடச்சிது சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரெக்கார்டிங். என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் கிடச்சிருக்கேன், சரி பரவாயில்ல அது படிப்போம், அது படிச்சுக்கிட்டே அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதை கொஞ்சம் உருப்படியாக படித்ததுனால அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. 2004 கலைவாணர் அரங்கத்தில்
நம்ம ஃபார்மர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கையால் ஒரு மாநில விருது வாங்கினேன். அப்போ என்னோடய அப்பா இருந்தார். அந்த விருதை வந்து மடியிலேயே கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றினார். என் பையன் வந்து விருது வாங்கியிருக்கான்ட்டு. அந்த பெருமையை நான் தேடி கொடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி, ஒரு சேனல் வாழ்க்கை, ஜெயா டிவி, ஒரு 5000 ரூபா சம்பளம். சேனல் வாழ்க்கை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி அந்த சினிமா ஆசை விடாது இல்லை யாரையும். அது விடாது கருப்புன்ற மாதிரி சினிமா ஆசை எல்லாருக்குமே பிடிச்சிரும். சினிமான்றது ஒரு கடல், அது எல்லாருக்குமே தெரியும். அதில் மூழ்கி முத்தெடுத்தவங்க சிலர், மூழ்கிட்டவங்க பலர். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ட்டு. அப்புறம் 2010 ஒரு மேரேஜ். அதுக்கப்புறம் திருப்பி சேனல் வாழ்க்கை. இப்படி அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஒரு 20 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வாய்ப்பு. அது என்னுடைய மாமா திரு சிவா, கந்தலி சிவா, அவரும் வந்திருக்காரு. அவர் மூலயமா தான் எனக்கு திரு சந்திரமூர்த்தி சார் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறார். நானும் போகிறேன், போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். சார், ஒரு படம் பண்ணோம் சார். ஆக்சுவலாக கதை எல்லாம் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி அப்படின்னு. அவருக்கும் படம் பண்ணுற ஐடியா இல்லை. நான் எதுக்காக மீட் பண்ணேன் அப்படின்னா, போயிட்டு சார் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நானே ஒரு படம் எடுத்துடுறேன், ரொம்ப 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே படம் பண்ணுங்க, என் சன்னை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், ஜெகன், எனக்கு தோல்வி வந்து ரொம்ப பழசு. அது ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. எனக்கு தோல்வி வந்து ரொம்ப பழசு. நான் நிறைய தோல்விகளை சந்தித்தவன், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தோல்விகளை சந்திச்சு நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன். இந்த ஒரு வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வெற்றி பெறணும், என் சன்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி. ஆனால் நான் நினச்சி பார்க்கல, நான் ஒரு நியூ ஃபேஸை வச்சு நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது. ஓகே, இந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணேன். ஏலகிரியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கெஸ்ட் ஹவுஸ் ரூம் போட்டு கொடுத்தாரு. 6 மாதம் ரொம்ப ஃப்ரீடம். எனக்கு கதை எழுத சொன்னார், கதை எழுதிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். மேடமும் படித்தாங்க, சாரும் படித்தார். படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அடுத்து என்ன பண்ணலான்னும் போது, அப்போது நிக்கில் வாஸ் டூயிங் இஸ் 11th ஸ்டாண்டர்ட். அந்த லீவில் December 30, 2024 ஷூட் பண்ணுறோம். ஒரு அமாவாசை அன்னைக்கு ஏலகிரியில் ஷூட் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். அந்த பட்ஜெட்டை விட கொஞ்சம் தாண்டி போச்சு. அதில் கொஞ்சம் ஒன்றும் ஒரு முரண்பாடு வந்தது. பட் இருந்தாலும் என்னுடைய அந்த மேக்கிங் ஸ்டைல், மற்ற விஷயங்கள்லாம் சார் பார்த்து அதை வந்து கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி அவரும் தயங்காமல் செலவு பண்ணார். நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார். என்ன வேணுமோ பண்ணுங்க, ஆனால் நல்லா வரணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தார். அவர் இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை வந்து நான் எடுக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம், நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல. நான் பேசிக்காக அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அண்ட் தென் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஊரில் ரன் பண்ணேன். எல்லாமே நானே லேர்ன் பண்ணது தான். லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். நான் கேமராமேனை உருவாக்கியிருக்கேன், எடிட்டராக உருவாக்கியிருக்கேன், ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ரன் பண்ணேன். அதே மாதிரி ஃப்ரீடம்னு ஞாபகம் வந்தோடனே, ஃப்ரீடம்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வரும். என்னோடய ஃபேமிலி
குறிப்பாக என்னோடய ஒய்ஃப் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பண்ணு, உன்னால் முடியும் அப்படி இருப்பேன். ஏன்னா சினிமானாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் தென் என்னோடய அம்மா, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக நம்பினாங்க. இன்னொரு சொல்லப்போனால் இந்த ட்ரெய்லர் இந்த மற்ற விஷயங்கள்லாம் நான் மொபைல் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் காட்டும்போது அவங்களுக்கு ஓ அண்ணனா எடுத்திருக்கான், ஓ ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி என்னுடைய பிரதர் இன் லாஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் அருண்குமார், 2 பிரதர் இன் லாஸ்க்கும் வீட்டில் உட்கார வச்சு போட்டு காட்டுறேன் ட்ரெய்லர்லாம். அவங்களும் பார்த்தாங்க. பார்த்துட்டு மாமா இது உண்மையிலே வேறு லெவல், நல்லா வரும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ அது மாதிரி எனக்கு என்னுடைய ப்ரொடியூசர் ஏசிஎம் நிறுவனம் மிஸ்டர் ஏ சந்திரமூர்த்தி சாருக்கு நான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக முடிச்சிடுறேன் ஒரு 2 minutes. என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, ஏலகிரி மலையில் எத்தனை முறை ஏறி இருப்போம், எத்தனை முறை இறங்கி இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாமே. காஸ்ட் நான் ஒவ்வொருத்தராக சொல்ல விரும்பல, டைம் ஆகிடுச்சு. ஸோ காஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஹர்ஷா வந்து ஆக்சுவலாக ஹீரோயின்காக நாங்கள் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, வேறு கேரக்டருக்காக தான் ஹர்ஷாவை செலக்ட் பண்ணோம். பட் எல்லாமே அது அமைஞ்சது. அந்த கேரக்டர் வராதனால இவங்கள வந்து ஹீரோயினாக போட்டோம். ஸோ எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சது. அப்புறம் டெக்னிக்கலாக சொல்லப்போனால் என்னுடைய கேமராமேன் பாரதி, முதல் முறை நான் ஒரு இதே சென்னையில் வலசரவாக்கத்தில் ஒரு முறை கதை சொன்னேன். ஒரே ஒரு 1/2 hour சொன்னானே, நான் பண்ணுறேனே, இதில் ஒரு வைப் இருக்குண்ணே, இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேமராமேன். அண்ட் தென் கவிஞர் சூரியமூர்த்தி, நீண்ட கால நண்பர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் நடத்துனராக இருந்தார், ஒரு பஸ் கண்டக்டராக, அரசு ஊழியராக இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாடலாசிரியர் ஆகணுன்றதில் ரொம்ப வெறித்தனமாக இருந்தார். நிறைய ஒர்க் பண்ணார். அவருக்கு ஒரு பாடல் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவருடைய அந்த ஒரு பாடலில் எழுதின வரிகளை பார்த்துட்டு 4 பாடலும் நீங்கள் தான் பண்ணுறீங்க கவிஞரேன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் நிறைய எஃபெக்ட் போட்டார். அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் தந்தை தான் தெய்வம்ன்றது ஆக்சுவலாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எழுதுது. அது என்னுடைய அப்பாவை நான் மனசில் நினச்சி எழுதுனது. ஸோ அந்த சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ வந்திருக்கிற அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரவி என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. சமீர் சாரை வந்து போட்டு ஊற வச்சது, பிளட்டில் ஊற வச்சதெல்லாம் உண்மை தான். எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் வைரல் ஆக்கணும். ஃபைனலாக பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஜாம்பவான்கள் அனைவருக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் டைரக்டர் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், மற்றும் ஹீரோ நிக்கில், ஹீரோயின் மற்றும் எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், எல்லா நடிகர் அவர்களுக்கும் நான் என்னோடய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து முக்கியமான நாளுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்பெஷலான நாள், கனவு நிறைவேற நாளுன்னு தான் நான் சொல்லுவேன். நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நண்பர்களில் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் கூடுவாங்க. இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு கூடுவாங்க. நாங்களும் வருவோம். எங்கே உட்காந்து பார்த்துட்ருப்போன்னா அந்த பேக் ஸ்டேஜில் தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அப்போ வந்து நினச்சி பார்த்துட்ருப்பேன், நம்ம என்றைக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பேசுவோம், மேடை ஏறி பேசுவோம், மீடியா முன்னாடி பேசுவோம், இவங்க முன்னாடி எப்படி பேசுவோன்ட்டு யோசிச்சுட்டே கனவு காண்டுட்ருப்பேன். அந்த நாள் இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. அதுவும் இந்த ரூம் பாய் படம் மூலிமா நிறைவேறிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டுருக்க எல்லா கலைஞருக்கும் இது சீக்கிரமாக நடக்கணும். இவங்களுக்கும் நிறைவேறிக்குன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன்.
இந்த படம் வந்து இந்த படத்தில் நான் முக்கியமான வில்லனாக நடிச்சிருக்கேன். சாரி, என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் அருண் ராஜா. இந்த படம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நடிகர்களாகவும் சரி, இந்த படமும் சரி, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்களும், பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்களும் தான் எங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும்னு நான் வணங்கி நான் உங்களை கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வாய்ப்பளித்த எங்கள் டீம் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவுக்கு ஒரு ஹாய், ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஜே. லவ் மேரேஜ் திவ்யான்னு சொல்கிறாங்க. நான் லவ் மேரேஜ் கிடையாது. நான் நடித்த படம் விக்ரம் பிரபுவோட லவ் மேரேஜ். அதனால் எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக லவ் மேரேஜ் திவ்யான்னு வச்சுட்டாங்க. ரூம்பாய் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபேமிலி. டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர் சாரும் சரி, கேமராமேன் சாரு, ரவி சார், பழனிவேல் சார், ஓ மை காட், அங்கே பயங்கர என்ஜாய்மெண்ட்டான மூவி. எனக்கு நான் பண்ண ரோலை விட அங்கே நடந்த விஷயங்களை பார்த்தா அதுவே ஒரு படமாக எடுக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ். என்னோட ஆசை பிரகாரம் இந்த ரூம் பாய்ங்கிறது வந்து தாய் கேள்வியை விட பயங்கர சக்ஸஸ் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ டெடிகேஷன் இருக்குது. ஒரு செம்ம டைரக்டரு, வேற லெவல் ப்ரொடியூசரு. அதை எப்படி நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் மீடியா, ப்ரெஸ். உங்கள் வேலையை நீங்கள் காட்டிடுங்க ப்ரெஸ், மீடியா. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவான். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இது வந்து என்னோட 2வது படம் ரூம் பாய். ஃபஸ்ட்டு படம் என்னோடய படம் வந்து சுந்தர்சி சார் காம்பினேஷனில் அனுராக் கஷ்யப் சார், அவர் கூட ரியாஸ் கானோட நான் நடிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தோட பேர் வந்து 1 to 1. அது ஹோப்ஃபுல்லி ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ரூம் பாய் வந்து என்னோட 2வது படம். இந்த படத்தில் வந்து ஒரு குட்டி கதை இருக்குது. எனக்கு ஒரு டேரக்டர் இருக்கும். நான் இருக்கிறேன் இல்லை இருக்கிறேன் எனக்கே தெரியாது. அப்புறம் வந்து ஆடிஷன் ஃபெயில். எனக்கு ஃபோன் வந்துச்சு, சார் நீங்கள் ஆடிஷன் ஃபெயில் ஆகிட்டீங்க, நீங்கள் இந்த படத்தில் இல்லை. கூட்ட போகிற நண்பன் தான் எனக்கு சொன்னார். சார் சரி பரவாயில்ல சார், வாட் எவர் இஸ் ஹேப்பன் பை டெஸ்டினி வில் ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட் இட். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு அதே ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, டைரக்டர் உங்களை கூப்பிட்றாரு, இந்த ஹோட்டலில் இருக்கார், கொஞ்சம் வந்து பார்க்கலாமா அவரை. நான் எனக்கு ஈகோ ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஐ ஹேட் அக்ரி வித் தட். போனேன், பார்த்தேன், பேசினேன். நீங்கள் இது இல்லை, நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் எது கூட கேட்கல. என் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்காரு. அவர் என்னை பார்த்தாரு. அப்படின்னு சொல்லிட்டார். அவரே சொல்லிட்டாரு. வெளியே வந்தார் என் ஃப்ரெண்டு, அவரோட க்ளோஸ் நண்பன். அவருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பன். அவர் பேர் நான் கடைசி ரிவீல் பண்ணுறேன். இந்த படம் நீங்கள் பண்ணுங்கள் அப்பு, நல்ல ரோல் இது, உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதே மாதிரி டேரக்டர் என்கிட்ட பேசும்போது என்னோடய ஒரிஜினல் பேர் ஜக்கரியா, படத்தில் ஜக்கரியா தான் இருக்குது. சரி ஓகே, ஏதோ செட் ஆகுது போல், சரி கேரி ஆன் பண்ணுவோம். அப்போட வந்து நான் வந்து ஒரு 9-10 தான் இருக்கிறேன். ஃபுல் கான்ஃபிடென்ஸில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு கொடுத்த ஒன்று நான் நடிக்கிற போகிறது ஒன்று. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசர் என் மேலே காசு செலவு பண்ணுறாருன்னா ஐ ஹேவ் டு கிவ் ஹிம் பேக். இதான் என்னோடய இன்ஸ்டியூட்டில் கற்றுக் கொடுத்தாங்க மும்பையில். நான் மும்பை இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு வந்தேன், 6 month கோர்ஸு. ஸோ போயினேன், அங்கே ஏலகிரி போயிட்டோம். சொன்ன மாதிரி போய் இறங்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தவன என்னோடய கேமராமேன். நான் மீட் பண்ணவே இல்லை. அப்புறம் என்னோடய கோ டைரக்டர் 2 பேர், ஒருத்தர் பழனி சார், அடுத்த ரவிக்குமார் சார். 2 பேர் நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். சார் நீங்கள் வந்து இந்த ரோல் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள்
என்னடா இது நம்ம பார்க்கவே இல்லை பேசவே இல்லை, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டே பை டே வந்து எனக்கு வந்து என்னோடய கேமராமேனும் அந்த கோ டேரக்டர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணுறாங்க அந்த கேரக்டருக்கு. நான் அதை அப்படியே பண்ணிகிட்ருக்கேன், போயிட்டுருக்கு. சைடில் இருந்து வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம டைரக்டர். என்ன நடக்குது இது? அவர் கோவருது என் மேலே, அவர் காட்ட மாட்டுறாரு. நான் தானே வாய்ப்பு கொடுத்தேன், இவங்க 2 பேர் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி, சரி அவனை வச்சுக்கணும்டா, அவனுக்கு ஒரு நாள் வச்சுக்கணும்னு சொல்லி, சரி பார்க்கலான்னு சொல்லி, சரி ஓகே அசியூம் பண்ணதெல்லாம். கடைசி நாள் சரி எனக்கு வந்து கடைசி நாள் கிடையாது, எனக்கு கடைசி ஷார்ட் அது. எனக்கு 4 hours தரையில் படுக்க வச்சிட்டாரு அந்த பனியில். அது மேலே பார்த்தீங்கன்னா ரத்தம், அது மேலே ஒரு டிவியில் 2 கிடையாது 10 டிவி அது மேலே. என்னடா நடக்குது புரியல எனக்கு. பாய் என்ன நீ வந்து எனக்கு கேட்க மாட்டேங்கிறல்ல, நான் வச்சுக்கிறவா உனக்கு அப்படின்னு சொல்லி என்னை வாங்கன்னு வாங்கிட்டாரு. அடுத்த நாள்லாம் வந்து 2 நாள் உடம்பு சரியில்லை, எதுவும் சரியில்லை. என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாது. ப்ரொடியூசர் சார் நான் வாக்கு கொடுத்துட்டேன், சார் இது உங்கள் படம் இல்லை, இது நம்ம படம்னு சொல்லி, சரி எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி. இதுதான் நடந்தது. எண்ட் ஆஃப் த டே இஸ் ஜஸ்ட் ஜோக்ஸ் அப்பார்ட். என்னோட டைரக்டர் இஸ் a nice humble person. I really love him to work with him again and again until my last breath. ஓகே, இதே வார்த்தை நான் வந்து என்னோட கேமராமேன் சொல்லுவேன். I will work with him. எனக்கு பணம் கூட தேவையில்லை, I will work with him until my last breath. Because money is not a criteria. The work what we are going to do is with love and affection. This is my concern. I'm not talking about others. Okay? So இந்த படம் ரூம் பாயில் ஹீரோ ஹீரோயின் என் கூட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட்டும் we enjoyed a lot. ஓகே, எண்ட் ஆஃப் த டே என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் மிஸ் திவ்யா இருக்காங்க, நான் அவங்க சிஸ்டர் ஆக்கிட்டேன். அவங்க தான் எங்களுக்கு வந்து டைம் பாஸ். அது மேடம் ஹர்ஷாவோட மம்மி இருக்காங்க. ஈவினிங் வந்து என்ன பண்ணணும்னா சாப்பிட வெளியே போய்டுவோம். அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுப்பாங்க. அதனால் ஒரு ஜோக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி டைம் போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தயவுசெய்து வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தயவுசெய்து இந்த படம் வந்து கொஞ்சம் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், நல்லபடியாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் நடித்த இந்த எல்லாத்துக்கும் காரணம். அது இல்லாமல் வந்து இப்போ அதே என் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு படம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப பெரிய படம், ரொம்ப பெரிய ஆக்டரோட. அந்த ஷூட்டிங் வந்து இப்போ இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது ராமேஸ்வரத்தில். நாங்கள் போகிறேன், இந்த வாரம் இந்த மந்த் எண்டில் போகிறேன். என்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து நான் ரொம்ப ஆசையாக ஆசைப்படுறேன். அவரோட பேர் வந்து பாக்யராஜ். அவர் இங்கே இருப்பார்னு நினைக்கிறேன். பாக்யா இல்லையா? ஓகே, போயிட்டார் அவர் என்னோட ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் டு கெட் திஸ் மூவி a big hit. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடி என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து என்னை பார்த்து அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி படம் பண்ணுவோம், எனக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நமக்கு கொடுப்பாங்க, பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் தேங்க்யூ சார். சார் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஷூட்டு நல்லா போச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏலகிரியில் ஃபுல்லாக ஷூட்டு போச்சு. நிறைய பேர் வந்து என்னை இப்போ கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து படம் நடிக்கிறீங்களா, நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சமயத்தில் கேட்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்கிறேன், 2 வருஷம் இந்த சோஷியல் மீடியா விட்டு இந்த 2 வருஷத்தில் நான் 22 படம் முடிச்சிருக்கேன். நான் எதையுமே எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோ போடலை. கிட்டத்தட்ட நான் சினிமாவில் மெயினான நிறைய ஹீரோ கூட படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. சம்மரில் எனக்கு 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நம்ம வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம் அப்படின்னு அதை பாஸ் பண்ணி நான் போகலை. யூடியூப்பில் நான் சோஷியல் மீடியாவில் வரும் பொழுதும் சரி, நான் வந்து ஒரு எய்ம் பண்ணேன், இந்த இடத்த பிடிக்கிறோம், இந்த இதை பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்படி மாற்றுறோம், பேர் மாறுமா மாற்றுவேன்.
இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். கைத்தட்டலாமே. ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் வந்து நான் இப்போது சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியாக. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானம் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி. அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோசியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா செத்துவிட்டார் மேடம். இறந்துட்டாரா? ஆமாம். அம்மா அண்ணா சாவலை மேடம். இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவில் வேணும்னா இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்கவுங்களுக்கு இந்த ஆக்டரை வச்சா, இந்த காமெடி ஆக்டரை வச்சா இந்த மாதிரி காமெடி வரும், இந்த ஆக்டரை வச்சா இப்படி வரும். காத்து கருப்பு கலையை வச்சா இன்னசென்ட்டான, அங்கே ஒரு டெத்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த இன்னசென்ட்டாக நான் காமெடி பண்ணுவேன் டார்க்காக. ஸோ அதனால் எனக்கான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல நான் அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம் பாய் படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்கு வந்து நான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கேமராமேன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து கோயில்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு வந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. அதேமாதிரி நானும் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆடியன்ஸாக வந்திருக்கேன், ஸ்டேஜிலும் நிறைய தடவை ஏறியிருக்கேன். எனக்கு முதல் தடவை இப்போ தான் மைக் கிடச்சிருக்கு. அதனால் இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். இந்த படத்தில் முதல்ல வந்து நாங்கள் ப்ரொடியூசருக்கு நான் நன்றிகள் சொல்கிறேன். ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா எடிட்டிங் ரூமுக்கு வந்தால் கூட எங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்க மாட்டார், ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பார். நிறைய ப்ரொடியூசர் பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து அபூர்வம் தான். ஏன்னா வந்து நிறையா ப்ரெஷர் போடுவாங்க, சீக்கிரம் முடிக்கணும்னுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து பண்ணுங்கள், நமக்கு அவுட்புட் தான் முக்கியன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ப்ரொடியூசர். அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து கேமராமேன் சொல்லணும். கேமராமேன் பாரதிராஜன் அவர் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஷார்ட் சொன்னாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை அழகாக எடுத்து கொடுப்பாரு, மூஞ்சி கொடாமல் டக்குன்னு எப்படி வேணுமோ எடுத்து கொடுப்பாரு. இப்போ நானும் பாரதிராஜனும் அடுத்த ஒரு படமும் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிருக்கோம், பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லணும், வேலன் பிரதர். நாங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடிட்லேயே வந்து மியூசிக்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தோம், ரெஃபரன்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்படிலாம் வந்தால் நல்லாயிருக்கும் நானும் டேரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி போட்டு வச்சுருந்தோம். சரி, நாங்கள் அவுட் கொடுக்கும்போது மியூசிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுத்துருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது நாங்கள் நினச்சதை விட பல மடங்கு அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் வேலன்றதர். அது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். லாஸ்ட்டாக சொன்னா டேரக்டர் சார், இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஈகோ இல்லாத டீம். அது எதனாலனா டேரக்டர்னால மட்டும்தான். ஏன்னா டேரக்டர் வந்து எல்லாரையும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார், யார்கிட்ட ஹார்டாக பேச மாட்டார். அந்த வேலையை எப்படி வாங்கணுமோ அதை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து அந்த வேலையை வாங்குவார். எடிட்டர்கிட்டையும் சரி, கேமராமேன், மியூசிக் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் வாங்கியிருப்பார். ஸோ இதுதான் எங்களுக்கு எடிட்டிங்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு சின்ன விஷயங்கள். அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த அறிமுக ஹீரோ நிக்கில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மேலும் பெரிய ஸ்டாராக வருவார். நம்ம படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின், அதை தாண்டி வில்லனாக நடிச்சிருக்கேன் அருண், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஃபைனலாக நான் நன்றி சொல்லணுன்னா, நானும் திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு எனக்கு சொன்னது வந்து எட்வர்ட் பாக்கியராஜ்ன்ற என்ன சீனியர் தான், அவர் தான் ரெஃபர் பண்ணார். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன திரைப்பட கல்லூரிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் என்னோடய குருநாதர் பி லெனின் சார் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபைனலாக என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோடம்பாக்கம் ஏரியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, 2 போஸ்டர் பக்கத்தில் ஒட்டியிருப்பாங்க. ஒன்று ரூம் பாய், அடுத்து 9966 ஒரு படம். 2 படத்துமே நான் எடிட் பண்ணன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 2 ப்ரொடியூசருமே
இன்றைக்கி மேடையில் ஏற்றி மேடையில் இருந்தாங்கன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி மட்டும் நான் வந்து மேடையில் இதே மேடையில் வந்து 2 சால்வை வாங்கியிருக்கேன். காலையில் ஒரு சால்வை, இப்போ ஒரு சால்வை வாங்கியிருக்கேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப டபுளாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. மீடியா நண்பர்கள், இந்த படத்தை கண்டிப்பாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் இல்லை, பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் தைரியமாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம். நன்றி. முதல் தடவை பேசுகிறனால எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. தேங்க்யூ. யாருன்னா மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. காற்றின் மெட்டுக்கு பாட்டெழுதும் புல்லின் தலையாட்டில் தளிர்களின் கைத்தட்டல்கள். இனிய ரூம்பாயின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாம்பவான் அவர்களுக்கு அனைவரும் வாழ்த்தி சென்ற அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில். மற்றும் நான் கவிதை மட்டும் எழுதி கொண்டிருந்தேன். திரைப்பட பாடல் எழுத வேண்டும் என்கிற பேராவல் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த திரைப்படத்தின் வாயிலாக எனக்கு வாய்ப்பளித்த சந்திரமூர்த்தி சூரியகலா அவர்களுக்கும் இயக்குனர் ஜெகன் ராயன் அவர்களுக்கும் இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய சக தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடத்தில் சென்று சேர்த்து ஒரு வெற்றி படமாக்கி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஃபெமின். இது வந்து என்னோட 12th மூவி. But this movie is really special to me and I'm really happy to be here. A big thanks to director sir and everyone, and also my mom for supporting me in everything. In the 12th movie எல்லாம் பெஸ்ட் ஆகி வந்தது என்னோட மாம் மட்டும்தான். அண்ட் யா, தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பெயர் வேதா செல்வம். நான் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர், கேமராமேனு. இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன். டைரக்டர் ஜெகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் அவர்கள் சந்திரமூர்த்தி சாருக்கும் நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு உறுதுணையாக இருந்த பழனிவேல் பாபு இணை இயக்குனர் மற்றும் ஒரு நண்பர் நம்ம ரவி, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க 2 பேரும் டைரக்டருக்கு கூட இருந்து அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இயக்குனர் ஜெகன், பாலாஜி தரணிதரன், நடுவில் கொஞ்சம் பக்கத்து வேணும் பாலாஜி, 96 பிரேம்குமார் எல்லாருமே கிளாஸ்மேட்டு. நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் ஜெகன், டைரக்டர் ஜெகன் எல்லாம் ஒரே யூனிட்டு. இன்ஸ்டியூட்டில் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக பிரிவோம். ஃபஸ்ட் இயரில் எல்லாம் காமனாக இருப்போம், அப்புறம் பிரிவோம். அதில் டைரக்டர் ஜெகன் நான்லாம் ஒரே யூனிட்டு. அப்போ ஃபஸ்ட் இயரில் நாங்கள் என்ட்ரி ஆனதுமே ஜெகன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணாப்புல. அதில் நான் தான் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி அது. அப்போ எங்களை பார்த்த சீனியர் எல்லாருமே ரொம்ப வியந்து போனாங்க. என்னடா இவனுங்க வந்து ஒரு 2 மாதம் கூட ஆகலை, லெஃப்ட் ரைட்டு தெரியுமா என்னன்னு எதுவுமே தெரியுமான்னு தெரியல, அதுக்குள்ளே படம் ஷூட்டிங் போகிறானுங்களே அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, மறக்க முடியாத ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு துடிப்பான ரொம்ப ஆர்வமிக்க ஒரு திரைப்பட இயக்குனராக ஆகணுங்கிறதுல பெரிய ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஆள் ஜெகன். ஜெகன் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணது, அப்புறம் நினச்சது மாதிரியே எடுத்து காட்டினது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சவால் அது. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கதை என்னன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயங்களை உங்களால் எடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் அதை சாதிச்சு காட்டிருக்காப்புல. நம்ம எல்லோரும் திரையில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜெகன், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து பெரிய படங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஹீரோ நிகில் அருமையாக பண்ணியிருக்காரு, ஃபைட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாருமே சொல்லிட்டீங்க. அவருக்கும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கூட நடித்த ஒவ்வொரு நண்பர்கள் எல்லாருமே சிறப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அதே போல் எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் என்னுடைய தம்பி ஜூனியர். அதே போல் கேமராமேன் பாரதி ராஜா வந்து ரொம்ப நாளாக தெரியும்.
ஆனால் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுப்பாருங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சாங்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. தைரியமாக வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், நான் ஒரு வெற்றி பட கேமராமேன் அப்படின்றத சொல்லலாம். நல்ல உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல படங்கள் கிடைக்கும். மீனாட்சி உங்களுக்கும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி டைரக்டர் ஜெகன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரிவெஞ்ச் இருக்குது, த்ரில்லிங் இருக்குது. இன்னும் முக்கியமாக இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் எடுத்து இதில் சொல்லியிருக்காப்புல டைரக்டரு. ஸோ இவ்வளோ விஷயங்களை டைரக்டர் இந்த ஒரு படத்தில் அடக்கி ரசனையாக ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அனைத்து கலைஞர்கள், நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருமே இதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். படத்தை வெற்றி பெற வைங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். குட் ஈவினிங். என் பேர் நிக்கில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது. பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. என்னை விஷ் பண்ண இங்கே வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. செகண்ட் மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெகன் சாருக்கு தேங்க்யூ. என்னோடய அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜெகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல பேப்பர் எடுத்து, ஏன்னா எங்களுக்கு எல்லோரும் ஒரு புதிய அனுபவம் இல்லையா, அதனால் இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்படம் உருவாக காரணமாகவும் இருக்கும் திரை ஜாம்பவான்களுக்கு, ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு காரணமாக இருக்கும் என்னுடைய ஃபேமிலி, நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரையில் எனக்கு கேமரா ஆங்கிள்ஸ், கம்போசிஷன் டெக்னிக்ஸ், லைட்டிங் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்த திரைப்பட கல்லூரிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கினா கூட நம்ம திரையில் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயமா இல்லை. ஒர்க் பண்ணாலும் காசு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ண ஒளிப்பதிவாளர் ஆர்தர் ஏ வில்சன் சார் அவர்களுக்கும், எம்பி பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் மற்றும் சேலுராஜா சார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணும்போது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு ஒளிப்பதிவாளருக்கு இயக்குனர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த மாதிரி ஜெகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு வரமாக கிடச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநேகமாக நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அவரும் நிறைய படம் எனக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படணும்னு நினைக்கிறேன் நான். நன்றிண்ணே. அப்புறம் ரூம் பாய் திரைப்படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் ஆர்டிஸ்ட் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் பத்தாது, இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த முக்கிய காரணமாக இருந்த ஏசிஎம் சந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி
நல்ல படத்தை உருவாக்கியிருக்கோம். அதை ஹிட்டாக்க வேண்டியது ஊடக நண்பர்கள் கையிலையும் மக்களாக உங்கள் கையிலையும் தான் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரைப்பட தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து ஜாம்பன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்தபடியாக எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த நம்ம ப்ரொடியூசர் சந்துரு சாருக்கும் ப்ரோ ஜெகன் ராயன் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ஆடியோ வாங்கியிருக்க நம்ம கலைப்புலி இன்டர்நேஷ்னல் தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படம் வந்து இந்த படத்தை நீங்கள் சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு மனசார ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சாங்ஸை நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். வேறு ரொம்ப அதிகமாக நான் பேசுனதில்லை. இந்த படத்தில் 2 சாங் நான் பாடியிருக்கேன். இந்த ஃபேமிலி சாங் ஒன்று கேட்டிருப்பீங்க, அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை சாங், அந்த 2 சாங் நான் தான் பாடினேன். அவ்வளோதான். இந்த சாங் வந்து ப்ரமோட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து பெருசாக அது ஒன்றும் வரல. பட் இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சார் நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணணுன்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் பிஆரை போட்ட வந்து ஃபங்க்ஷன் முடிச்சோடனே கேட்கல நினச்சேன். யாருப்பா அந்த ஃபேமிலி சாங் வந்து வாய்ஸ் நல்லா இருக்குது, ஏதோ புது சிங்கர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்க மாதிரி நினச்சி கேட்கல நினச்சிருந்தேன். ஸோ பிசிடிடம் பாடியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல வாய்ஸ். தேங்க்யூ சார். எங்கள் அங்கிள் சார் கதிரேசன் சார், எங்கள் அங்கிள் தங்கராஜன் சொல்லி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், உங்களுக்கு தெரியும் சார். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் தங்கராஜ். அவங்க மருமகள் தான் நான். ஆல்ரெடி முன்னாடியே உங்களை மீட் பண்ணியிருக்கணும், டைம் இல்லை. இப்போ தான் நல்ல தருணம் சார் இது. தேங்க்யூ சார். இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் அஞ்சுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அண்ணன் தானு அண்ணன் மற்றும் எங்களுடைய நலம் காக்கு அணியின் சார்பாக வெற்றி பெற்ற அனைவரும், நம்ம கதிரேசன் சார் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி காலையில் தான் வந்து ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தோம். அக்காடு ஓட்டில் காலையிலிருந்து தமிழ் திரைப்படத்தினுடைய முக்கிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தமிழ் திரைப்படம் எதை நோக்கி போகணும், எப்படி பண்ணுறதுல நிறையா ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவோம். அதே மாதிரி சின்ன படங்கள் அதுக்கு தேவையான முன்னுரிமைகள் தேட்டருக்காரங்களாம் இன்றைக்கி பேசணும். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இந்த 3 ஆண்டுகளில் நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக எடுத்து சினிமாவுக்கு வரவங்களுக்கும் நிறைய வழிகாட்டுதல் முறை வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதேமாதிரி இந்த என்டையர் டீம் திடீர்னு அவர் ரிசர்ச் பிரதர் டெய்லியும் கூப்பிட்டு இருந்தார். காலையில் அடித்தா அவசியம் வந்துருந்தாங்க. இன்றைக்கி முதல்ல மன்னிப்பு கேட்குறேன். ஒரு முக்கியமான இடத்துல இருந்ததுனால வர முடியல. அவசியம் கலந்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் அடித்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொல்லி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மாலை வணக்கம் அனைவருக்கும். ரூம்பாய் படத்தின் இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும் ஒட்டுமொத்த ஊடக சகோதர நண்பர்களுக்கும், சற்று முன்பு வரை மேடையை அலங்கரித்து கொண்டு அவசர நேரத்தில் கிளம்பும் நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்களே, கலைப்புலி தானு ஐயா அவர்களே, செயலாளர்களான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு கதிரேசன் அவர்களே, துணைத் தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நிகில் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் பணிபுரிந்த ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணமும் கூட இது. ஸோ நிறைய மேடைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடந்த சில நாட்களாக இசை வெளியீட்டு விழாவில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தது, கருத்துக்கள் எழுப்பப்பட்டது தமிழ் துறை எழுச்சியும் வளர்ச்சியும் வீழ்ச்சியையும் பற்றி. ஸோ அதில் நிறைய விவாதங்கள் நடந்திருந்தாலும் நான் என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது. அதனால தான் என்னென்னு தெரில. நல்ல வேளை எனக்கு கொஞ்சம் நெருடல் இருந்தது. நம்ம ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும் பொழுது நம்ம எதுவும் சொல்லிடுவோமோ பேசிடுவோமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு உகந்த தருணமாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். மதிப்பிற்குரிய
அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தமிழ் திரையுலகத்திற்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மனிதர் வந்து நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக கிடைச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து எப்படி வந்தாகணும் அப்படின்னு அவர் வர்றதும், அவருக்காக காத்திருந்த கலைப்புலி தான ஐயா அவர்களும், இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு ஒற்றுமை உணர்வை காட்டுது. மதிப்புமிக்க ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய தாய் சங்கத்தினுடைய வளர்ச்சி தான் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும். அதை நோக்கி தான். ஏன்னா கடந்த நிகழ்ச்சியில் கூட ஒருத்தர் நான் பேசும் பொழுது ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு, ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஆடியோ லான்ச்சை பற்றி பேசலாமே அப்படின்னாரு. இந்த ஆடியோ லான்ச் வந்து எதை நோக்கி இருக்கு? சினிமா. அடுத்தது அடுத்த நகர்வு வந்து திரையரங்குகளில் திரைப்படம் வெளியிடுதல். அங்கே தான் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், விநியோகஸ்தர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கடந்து திரும்ப அங்கே வந்து ஒரு சங்கம் இருக்குது அவங்களுக்கு. அதை திரும்பி மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்னா நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் வரணும். அப்போ இந்த சங்கங்கள் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் அதுக்கடுத்து வந்து தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும், இந்த திரைப்படங்கள் நல்லா இருக்கும். இதில் இருக்க வருவாய் வசூலில் ஈட்ட முடியும். திரைத்துறையில் வந்து திரையரங்கில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை வந்து நம்ம அழகாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுல வந்து எல்லா கருத்துக்களையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ரூம்பாய் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதில் வந்து நிகில், நீங்கள் மறக்காதீங்க, எனக்கு அவ்வளோவா அவருக்கு தெரியாது எனக்கு அவரை. இப்போ இதில் வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்பொழுதும் சரி, அந்த சாங்ஸ் பாருங்கள். லஜ்ஜாவதியன்னு ஒரு சாங் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்த சாங் பரத் சாருக்கு. அதில் வந்து பட்டர்ஃப்ளை சாங் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான சாங்ஸ், சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட்டர்ஃப்ளை சாங் நான் அகைன் வந்து ஒன் மோர் கேட்கலாமான்னு பார்த்தேன். எல்லாரும் முக்கியமானவங்க இருக்காங்க, திரும்ப நம்ம கேட்டுட்டு அது நல்லா இருக்காது. அதுக்குள்ளே வந்து சொல்லிட்டாங்க, தொகுப்பாளி நீ வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள், அதில் வந்து ப்ளே ஆகிருக்குனாங்க. சரி பரவாயில்ல, நீ இப்போயே டைப் பண்ணேன், அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சாங். இப்போல்லாம் வர்ற பாடல்களை கேட்கவே முடியல, அதனுடைய வரிகளும் புரியலை, எத்தனை முறை கேட்டாலும் ஒன்றும் விளங்கவும் இல்லை. ஆனால் வந்து இது அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இசையமைப்பாளருக்கும் இந்த பாடலை எழுதினிய பாடலாசிரியருக்கும், இதை அருமையாக இந்த படத்தை இயக்கியிருக்கக்கூடிய சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கும், இத்திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும், ஒட்டுமொத்த டெக்னீஷியனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வாரத்துக்கு 10லேருந்து 12 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதத்திற்கு அப்போ எத்தனை படம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, 4 வாரத்தில். இதில் வந்து கடைசியாக ஒரு ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது ஒரு சார் சொன்னாங்க, சிறு முதலீடு திரைப்படங்கள்லாம் நல்லா தான் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அது ஓடுறது ஏதோ ஒரு படத்தை சொல்கிறாங்க. 75வது நாள் இன்னொரு படத்தை நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம், நம்ம சிறைங்கிற படம், அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கிடையில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, சிறு முதலீடு திரைப்படங்கள். அதெல்லாம் வந்து வெற்றி இலக்க தொடுமான நல்ல படங்கள் தான். அதுக்கு போதுமான அவகாசங்கள் வந்து திரையரங்கில் கிடைக்கல. அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணணும். பேச பேச நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்குது, இந்த தமிழ் திரையுலகத்தை சுற்றி. அது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்காக தான் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு தலைமை நிர்வாகம் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த திரையுலகம் ஊடக நண்பர்களும் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஸோ நிச்சயமாக வந்து அடுத்த ஒரு இலக்கை நோக்கி இந்த 3 ஆண்டுகள் வெற்றிகரமாக அமையும். தமிழ் திரையுலகம் எழுச்சி பெறும், அதில் தயாரிப்பாளர்கள் வளர்ச்சி பெறுவார்கள், ஒட்டுமொத்த திரையுலகமும் வளர்ச்சி காணும். அதுதான் வந்து இன்றைக்கி இருக்க நிதர்சனமான உண்மை, நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ இந்த படத்தினுடைய ரூம்பாய் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும், அந்த படத்தில் பணிபுரிந்தவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மறந்துடாதீங்க, அந்த சாங்குக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆகிட்டேன். இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னொரு சின்ன ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அண்ணன் ரிஷிராஜ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளும். நான் அவர்கிட்ட வந்து ஒரு வருத்தத்தை வந்து பதிவு பண்ணணுன்ட்டு இருந்தேன். இது வந்து ஒரு சரியான ஒரு தருணமாகவும் ஒரு மேடையாகவும் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து தானு ஐயா இருக்கும் பொழுது நான் பேசியிருந்தேன்னா அதை நான் சொல்லியிருப்பேன். நான் தவறுகள் இழைப்பது எல்லாருடைய ஒரு இயல்பு, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அது மாதிரி என்னை அறியாமல் இறைவன் மீது ஆணையாக நான் ஒரு தவறை இழைத்திருக்கிறேன். அதுக்கு வந்து அவர்கிட்ட நான் வருத்தம் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு மேடை அமையும்னு சொல்லி. ஸோ அது ஒரு தருணமாக வச்சுக்கிறேன். ரிஷிராஜ் அண்ணா, ஐ எம் வெரி சாரி. அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து இல்லை ஸோ ரூம்பாய் இந்த திரைப்படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணன் மூர்த்தி அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோனியை போடுறீங்க, ஹீரோவை போடுறீங்க, ஆனால் அவங்கள தானே மக்கள் பார்க்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்களே ஹீரோ தான், நானும் ஹீரோ. எதுக்கு வந்தோம்? நம்மளை காட்டணும்னு தான் வந்தோம். ஸோ அதனால் அவங்கள பாருங்கள். இப்போது பிரதர், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரதர். விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வரும்பொழுது இருந்த ஃபேஸ் கட் அப்படியே இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? நான் பெருமைக்காக இது உங்கள் மேடைங்கிறதுனால சொல்லலை, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை. அந்த சாங், ஒரு சாங் போதும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பானையில் ஒரு பிறகு சதம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சாங் வந்து உங்கள் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வைக்கும். அந்த பாடல் அவ்வளோ ஒரு அருமையான வரிகள், திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு தோணுச்சு எனக்கு.
ஸோ அதனால சொல்கிறேன், வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸு ஹீரோவுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய காலியாக இருக்குது, நிறைய காலியாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி, கமல், விஜயகாந்த் இப்படி தானே பார்த்தோம். அப்புறம் வந்து பிரசாந்த் சார் பார்த்தோம், அஜித் சார் பார்த்தோம், நம்ம விஜய் சார் பார்த்தோம். இப்படி 3 பேட்டர்னாக வந்துட்டு இருந்ததில் தான் வந்து நம்ம தனுஷ் சார் எல்லோரும் வரும்பொழுது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு ஹீரோக்கள். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை. அவங்களுக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கணும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பிரதர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஆர்டிஸ்ட்டு இல்லைங்க, ஹீரோக்கள் கிடைக்கல. ஸோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரூம் பாய் எல்லா டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வணக்கம். ட்ரெய்லர் அண்ட் டீசர் இஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஃபைட் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி சாங்ஸ் ஆர் ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் இருக்குது. ஸோ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட் அண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நான் ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல. ஆனால் ஜெகன் எனக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். ஜெகன் வந்து என் கூட திரைப்பட கல்லூரியில் படித்தார். என்னோட கிளாஸ்மேட் அவர் ஜெகன். ரொம்ப ஆர்வமான மனிதர். ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே அவர் சேர்மேன் எலெக்ஷனுக்கு நின்னார். அவர் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணல எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். ஒரு திரைப்பட கல்லூரி கூட வச்சுருந்தார் திருப்பத்தூரில். அதுக்கும் நான் கெஸ்ட்டாக போனேன். அந்த கல்லூரி சக்ஸஸ் ஆச்சான்னு தெரில எனக்கு. இந்த படத்துக்கு இப்போ வந்திருக்கேன். வேறு ஒன்றும் தான், நான் ட்ரெய்லர் பார்க்கல, சாரி. நான் டைரக்டர், நடிகர்கள், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஜெகன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் முயற்சி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரூம் பாய் பேன் இண்டியா டைட்டில். ட்ரெய்லர் பார்த்தாலுமே செம்மையாக இருந்தது. பேன் இண்டியா படம் மாதிரி தான் இருந்தது. சாங் அப்படி தான் இருந்தது. படமும் அப்படி இருக்குன்னு ரொம்ப பலமாக நான் நம்புகிறேன். அதனுடைய காஸ்ட் அண்ட் குரு, அதனுடைய இயக்குனர் நான் மனதார பாராட்டுறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தயாரிப்பாளர் மிகப்பெரிய லாபம் அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அது கூட இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் மிகவும் பலமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக, பிரமாதமாக இருக்குது. அதில் இருக்க ஆஃபீஸ் பேரரும் ஈசி மெம்பரும் இந்த சினிமாவை அடுத்த 3 வருஷத்தில் வேறு கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு ஆயிராவது உழைக்கிறாங்க. அவங்க கூட நாங்கள் எல்லாமே நின்று பார்க்குறோம். நல்லா சினிமா ஆக்கணுங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். படம் வெற்றி அடையணும். ரூம் பாய் இசை வெளியீட்டிற்கும் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் பீஷ்மர் திரு கலைப்புலி தானு சார் அவர்களையும், என் அன்புக்குரிய சகோதரர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கதிரேசன் அவர்களையும், இங்கே வர இருக்கிற தமிழ் திரைப்பட சங்க தலைவர் திரு GKM தமிழ்குமார் அவர்களையும், என் அன்பிற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் சங்க செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும், துணைத் தலைவர் அன்பிற்கும் பண்புனா ரொம்ப நேர்த்தியான மனிதர் துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்கள், வருகை தந்திருக்க அத்தனை செயற்குழு உறுப்பினர்களையும் சக தயாரிப்பாளையும் வருக நான் வரவேற்கிறேன். இந்த ரூம்பாய் படத்தின் வந்து தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் மற்றும் இந்த படத்தின் தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேரையும் மனதார வாழ்த்துகிறேன். தமிழ் சமுதாயம் உள்ள ஒவ்வொரு ரூமையும் இந்த படம் கதவை தட்டி வீட்டில் உள்ள பாய்ஸ், கேர்ள்ஸ் அத்தனை பேரும் இந்த படத்தை வந்து கண்டுகளித்து மாபெரும் வெற்றி அடைந்து கோடான கோடி லாபம் இந்த படத்தை ஈட்ட வேண்டும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரூம் பாய் ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக டைரக்டர் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் பாலாஜி தரணும் சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போயிருந்தோம் அந்த காலேஜுக்கு. அவர் ஆக்சுவலாக ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர். மியூசிக் சென்ஸ் இருக்குது அவருக்கு, நல்ல டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவார். நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் படம் இவர் எப்போ பண்ணுவார், எப்போ ரிலீஸ் ஆகும்னு. அந்த தருணம் இப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நடித்த அறிமுக நாயகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இது வந்து ஸ்பெஷல் டே வந்து யாருக்குன்னா மியூசிக் டைரக்டருக்கு தான். ஸோ அதனால் அவரை ஹைலைட் பண்ணோம். அவர் கொஞ்சம் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். வாங்க.
இல்லைன்னா அது ஸ்பெஷல் ஆகாது. ஏன்னா மியூசிக் டைரக்டர் தான் ஒருத்தர் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். சூப்பர். இவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் படத்துக்கு ஹாரி ஜெயராஜா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார், அதே மாதிரி நான் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவரும் மிகப்பெரிய லெவலில் வரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரூம்பாய் திரைப்படத்தின் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளரான வி கிரியேஷன் திரு கலைப்புலி தானு சார் அவர்களே வருக வருக என மனமாற வரவேற்கிறேன். சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று இன்று ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் GKM தமிழ்குமரன் அவர்களை வருக வரை என வரவேற்கிறேன். மற்றும் துணைத் தலைவர் அண்ணன் கமலக்கண்ணன், அண்ணன் திரு RK சுரேஷ், செயலாளர்கள் அண்ணன் திரு 5 ஸ்டார் கதிரேசன், அண்ணன் திரு R ராதாகிருஷ்ணன், பொருளாளர் அண்ணன் திரு சுபாஷ் சந்திரபோஸ், EC உறுப்பினர் திரு PL தேனப்பன் மற்றும் திரு பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் என அனைவரையும் ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருபவர்களையும் வரவேற்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் முதல் பார்வையை வெளியிட்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக உதவிய இயக்குனர் திரு பாலாஜி தரன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் இரண்டாம் பார்வையை வெளியிட்ட இயக்குனர் திரு பிரேம்குமார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்புமிக்க வருகை தந்திருக்கும் எங்கேயும் எப்போதும் புகழ் இசையமைப்பாளர் திரு C சத்யா அவர்களையும் எங்கள் ரூம்பாய் திரைப்படத்தின் பாடல் வரிகளை பாராட்ட வந்திருக்கும் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எனக்கு எல்லா பக்கபலமாக எல்லா வகையிலும் உதவி செய்த திருப்பத்தூர் ஏஜஸ் குரூப் சேர்மன் அண்ணன் திரு A ஞானசேகர் அவர்களையும், ஏஜஸ் குரூப் மேனேஜிங் டைரக்டர் அண்ணன் திரு A செந்தில் முருகன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த நல்வழி காட்டிய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அண்ணன் திரு VRK ரிஷிராஜ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர் மற்றும் ரூம்பாய் திரைப்படத்தின் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வருக வர என வரவேற்கிறேன். ACM சினிமாஸ் நிறுவனத்தின் முதல் திரைப்படமான ரூம்பாய் திரைப்படத்தின் அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரூம்பாய் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்து வாழ்த்திய கலை உலகின் எங்கள் வழிகாட்டி அண்ணன் கலைப்புலி தானு அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் GKM தமிழ்குமரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயலாளர் அருமை சகோதரர் கதிரேசன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தேனப்பன் உட்பட மேடையில் வீட்டிருக்கிற செயற்குழு உறுப்பினர்களே, திரையுலக ஜாம்பவான்களே, தயாரிப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த ரூம்பாய் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதே மகிழ்ச்சி என்று சொல்லி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் முடிந்து முதலாவது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தை, நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த அருமை சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, திரையுலகம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, திரையுலகத்திலிருந்து மிகப்பெரிய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து திரையுலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிற காரணத்தால் எண்ணற்ற சோதனைகளை தாண்டி தமிழ் திரையுலகம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி இன்று காலையில் கூட மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், தயாரிப்பாளர் சங்கம் ஏறத்தாழ ஒரு 100 பேர் கலந்து கொண்டு இன்றைய காலை மிக சிறப்பான ஒரு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அனைவருடைய எண்ணமும் எப்படியாவது திரைப்படம், திரைத்துறை
மிக சிறப்பாக வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் தங்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை நல்ல திசையில் கொண்டு செல்வதற்கு ஒரு முதல் படியாக அமைந்திருக்கிறது. அது வெற்றிப்படியாகவும் அமையும் என்று ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சியே தயாரிப்பாளர்கள் வலுவாக இருந்தால், தயாரிப்பாளர்கள் நல்ல நிலையில் இருந்தால், தமிழ் திரைப்படம் வெற்றி அடைந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் மிக சுபிட்சமாக இருக்கும் என்று நம்முடைய கருத்தை வலுவாக அங்கே பதிவு செய்திருக்கிறோம். அந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதை அமுல்படுத்துவோம். எந்த நடிகராக இருந்தாலும், எந்த இயக்குனராக இருந்தாலும், எந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்தாலும் திரைப்பட முதலாளிகளிடம் அட்வான்ஸ் பெற்றால் அவருக்குத்தான் முதலில் அந்த படத்தை முடித்து தர வேண்டும். அதற்கு அப்புறம்தான் அடுத்த படத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான முடிவையும், வெப்சீரியல் நடிப்பவர்கள், இயக்குபவர்கள், திரைப்படங்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதற்கு ஒரு குழு அமைத்து அந்த கூட்டுக்குழு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி நிச்சயமாக அதை வழிநடத்தும். மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு 6 மாதத்திற்குள் திரையுலகில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைவரையும் அரவணைத்து கொண்டு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த ரூம்பாய் படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்மம் காப்பாற்ற வேண்டும், அதர்மம் அகற்ற வேண்டும். உண்மையில் இந்த ப்ரொடியூசர் வந்து அதிர்ஷ்டசாலி. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எல்லா நிர்வாகிகளும் ஃபஸ்ட்டு எல்லா நிர்வாகிகளும் ஒன்றா வந்திருக்கோம். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனால் ஒரு 2 பேர் வரும், 3 பேர் வரும். இவர் பயங்கரமான அதிர்ஷ்டசாலியாக இருக்கார். நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியை வந்து இப்பயே தெரிஞ்சு போச்சு. நான் பெருமைக்கு சொல்லுங்க, எல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றா சேரனாக ஒரு வெற்றிக்கு அறிகுறி இது. தம்பி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கன்னடாவில் ஒரு படம் துன்யான்னு ஒரு படம் இருக்கும், அதில் ஹீரோவாக இருக்கும், அமைதியாக இருப்பார், அமைதியாக இருந்து ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி தம்பி ரொம்ப அவர் லைஃப் வந்து நல்லா இருக்கணும். எங்களை மாதிரி ப்ரொடியூசர் நாங்களும் வந்து அவரை வச்சு படம் எடுக்கிறோம். நல்லா அவருடைய எண்ணங்களும், அவங்க அப்பா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். அவர் வந்து எல்லாரையும் ஒருத்தரோட விடாமல் அவ்வளோ அமைதியாக, அந்த மரியாதைன்னா என்ன அவர்கள் தான் நாங்கள் கற்றுக்கணும் போல இருக்குது. ப்ரொடியூசர் இவ்வளோ நல்ல ப்ரொடியூசராக இருக்கார். பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம், எல்லாருமே ஜாம்பவான்லாம் இல்லை, நல்லா வீர செயல் உள்ள எந்த ஒரு தப்புக்கும் எந்த ஒரு தவறான செயலுக்கும் தலை வணங்க மாட்டோம். நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அது நடக்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியை ராதாண்ண இப்போ சொன்னார் பாருங்க. இன்றைக்கி வந்து அக்காடு வாட்டில் பெரிய மீட்டிங் எல்லாம் நடந்தது. ஏன் சொல்லுவாருன்னா, இந்த தமிழ்குமரனுடைய தலைமையில் வந்து நல்ல ஒரு நிர்வாகம் இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ வர படம் தயாரிப்பாளர்கள்லாம் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும். நல்ல படம் எடுங்க, நல்ல அதாவது ஒரு கதையை நல்லா சூஸ் பண்ணி நல்லா நம்ம டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய படம் வந்து வெளியே போய் சேரனாக்கா அந்த பத்திரிகையாளருக்கு அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா, அதாவது நீங்கள் தப்பாக எழுதுவோன்னா என்ன உண்மையோ அதை எழுதி வெளியே, ஏன்னா புதிய ப்ரொடியூசருங்க அவங்கெல்லாம் வெளியே டெவலப் ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுபோல் உங்களுக்கு எந்த சட்ட சிக்கல் இருந்தாலும் தயாரிப்பாருக்கு இப்போ வந்திருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டு, எங்கள் சங்கத்தில் வந்து பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அணுகி நல்லா ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் படம் எடுக்கலாம், நீங்கள் தைரியமாக இருங்க. எங்கள் சங்கத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் நல்ல முடிவோடு இருக்கும். நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து ஒரு புதிய தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நல்லா இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், இந்த பத்திரிகையாளர் நண்பர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா எழுதுங்க, எழுதி கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. அவரெல்லாம் வந்து புதுசாக படம் எடுத்திருக்காரு. உங்களுடைய சகோதர மனப்பான்மையோடு நீங்கள் வெளிப்படுத்துங்க எங்களை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
ரூபாய் ரூபாய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னார், ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கினா தான் அது அடுத்து இன்னொரு 10 பேருக்கு செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேது சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இது மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைறதுக்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேறு எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய போய் ரீச் ஆகிருக்காது. ஸோ அது சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கதைகளில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ரூபாயாக இருக்க நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு, அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சு விடைகள் ஆரம்பிச்சு அதில் ஆரம்பிச்சு இதில் ஆரம்பிச்சு போஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்கிறார், அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறார். இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேலே தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆனால் இதே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாற்றுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாற்றுற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டாக கூப்பிட்டு அந்த டைரக்டர் பேரையும் படத்து பேரையும் மேடையில் சொல்லலை, இமிடியேட்டாக லாஸ் 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்கிறாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டாக உங்களுக்கு பண்ணி தரைக்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடைப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜ் கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகம் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பில் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்போ மேடையில் சொல்கிறேன் சார், நானே இனிமேல் பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ணால் ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட் பண்ணாலும் யார் பண்ணுறா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கேயும் போகுது சொல்லுங்க நீங்கள்? 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. அப்போ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். அப்போ தான் அடுத்த ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையோட வளர்த்து விட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்போ நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க சொல்கிறேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸு, ஏட்ஸு, விடையல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்கிறேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ சினிமா சார்ந்து, அது ஓடிகார்ஸ் இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் கம்பெனி உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க மீது வந்து சப்போஸ் இதான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க, 5 கோடிக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்றாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதனால் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து
தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சக தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த ரூம்பாய்ங்கிற படத்தை வந்து நம்ம ரிஷிராஜ் கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அவருக்காகத்தான் வந்தோம். நிச்சயமாக அந்த ப்ரொடியூசர் சூர்யா கலா சந்திரமூர்த்தி பெரிய நம்பிக்கையோடு அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிச்சயமாக எல்லாமே இறைவன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் நிறைய படத்தை எடுத்து அப்பையனுக்கும் நிறைய படம் கிடைக்கணும்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேடையில் வீட்டிருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஜாம்பவான்களே, எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் முன்னோடியாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் தானு அவர்களே மற்றும் இந்த ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை ஆசிரியர்களே, அனைவருக்கும் இந்த பாண்டிச்சேரி செந்தாமரைக்கண்ணனின் முதல் வணக்கம். ரூம்பாய் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அந்த ரூம்பாய்ங்கிறது வந்து எல்லோரும் வந்து நம்ம வந்து ஹோட்டல் ரூம் போட்டிருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். அங்கே சர்வீஸ் பண்ணுற பாய் அதுதான் நினைப்பு வரும். அதை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு இந்த நாங்களாம் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு முதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோன்னா அது தம்பி ரிஷிராஜுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துருக்கேனாக்கா இன்னும் அதை விட ஒன்று சிறப்பு என்னன்னாக்கா ரிஷிராஜ் அவருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு அனைத்து நண்பர்களும் வந்திருக்கிறோம். மேலும் மேலும் இந்த படம் வெற்றி பெறும். ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து எடுத்த படம், தனித்தனியாக இல்லை. அவங்க சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து உருவாக்கின ஒரு பிள்ளையை இந்த ரூம்பாயாக மக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டுகிறேன். ரெண்டாவது, இந்த காலம் வந்து கிழவிகள் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கிழவி பற்றி, ஆனால் பாய்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நீங்கள் வந்து விளம்பரப்படுத்துறதுனாக்கா நம்மளுடைய ஊடகங்கள் தான் செய்யணும். நம்ம நண்பர் தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் தம்பி கதிரேசன் சார் சொன்னார், தாய்க்கிழவி படம் வந்து இப்படி தான் வந்து ப்ரொமோட் பண்ணத்துட்டு தான் போச்சு அப்படின்ட்டு. அதே போல் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் எவ்வளோ படம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எத்தனை கோடி வைக்கணுமோ அத்தனை கோடிக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு வைக்கணும். அப்போ தான் வந்து இது ரீச் ஆகும். அவர் சொன்ன மாதிரி நான் எடுத்திருந்தாலோ இல்லை நீங்கள் யாராவது எடுத்திருந்தாலோ ஒரு சாதாரண ஆள் எடுத்திருந்தால் அந்த படம் ஓடி இருக்காது. ஏன்னா அதில் என்னன்றது கண்டென்ட்டு தெரியும் உங்களுக்கு. அதில் முக்கியமான ஒரே ஒரு ஜாம்பவான், ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுக்காக தான் அந்த படம் வந்து ரீச் ஆச்சு. அது இல்லாமல் வந்து ஊடகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பொம்பளைங்களும் வீட்டில் உட்கார விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த கேள்வி தாய்க்கேள்வி வாங்க வாங்கன்னு எல்லோரும் கூட்டுக்கிறாங்க. நானே படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் பொண்டாட்டியோட போய் முந்தானத்தான் பார்த்துட்டு வந்த படத்தை. அதனால தான் சொல்கிறேன். அதே போல் ஒவ்வொருத்தவங்களையும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் படத்துக்கு கூப்பிடணும்னா அந்த ரூம் போய் பார்க்கணுன்னா நீங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தயாரிப்பாளரும் வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை வெற்றி அடைய செய்யுமாறு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு என்னோடய சிற்றுரை கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் ஈவினிங். படம் வந்து சூப்பராக நல்லா குவாலிட்டியாக எடுத்திருக்காரு. நான் கண்டிப்பாக ஓடிடி போவோம் சார், அதை நான் உத்தரவாதம் தரேன். நல்லா குவாலிட்டியாக எடுத்திருக்காரு. சாங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது, சூப்பராக இருக்குது சார். வாழ்த்துறேன். நன்றி, தேங்க்யூ. வந்திருக்க எல்லோருக்கும் மாலை வணக்கம். என்னை பேச கூப்பிட்ருக்கீங்க, எனக்கு என்ன பேசுனே தெரியல. இந்த படம் முதல்ல வெற்றி அடையணும். அதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுவார்ன்றதை வேதனையாக நம்ம கதிரேசனை ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. அதுதான் நான் பேச நினச்சேன், அது அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. தானண்ணன் துவக்கி வச்சுருக்காரு, அது கண்டிப்பாக வெற்றி அடையும். நம்ம செயலாளர் வேறு ரொம்ப அழகாக மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. நம்ம சங்கத்துக்கு ரொம்ப
நல்ல புது புது ஐடியாலாம் வரும். இவங்க வந்திருக்க சங்கம் வந்து ரொம்ப ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து ரொம்ப எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க பணம் காசுக்கோ எதுக்கோ ஆசைப்படுற ஒரு ஆள் கிடையாது. தானண்ணன் தலைமையில் எல்லாமே நல்லா இயங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் அவங்க எடுத்திருக்க ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் பத்திரிக்கையாளரும் கதிரேசன் சொன்ன மாதிரி என்ன சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல நடிகரை மட்டும்தான் போடுறீங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து பக்கத்தில் நின்னார்னா அவர் எவ்வளோ வேதனைப்படுறாரோ அதை போடுறதே கிடையாது. அதை முதல்ல உங்களை தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் என்னை பற்றி தப்பாக கூட போட்டுக்கோங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் பக்கத்தில் ஒரு ஆக்டர் இருந்தால் ப்ரொடியூசர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு தான் போடுறீங்க. 5 கோடி 6 கோடி வந்து படம் இருக்காங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர். அவங்க படம் எப்படி வரணும்னு எங்கன்னா எழுதுறீங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சாப்பிட்டீங்க மேடம், எப்படி உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இல்லை அவரை போய் சார் நீங்கள் எப்படி ஆர்ம்ஸ்லாம் நல்லா வச்சுருக்கீங்க, இங்கே கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி சொத்தை விற்று அதை விற்று ஏதோ ஒரு அழகாக படம் எடுக்கலாம். அவங்கள யாரும் மதிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் கொண்டு போய் யூடியூப்பில் போட்டால் இங்கே நம்மகிட்ட பேட்டி எடுக்கிறது, அங்கே பணம் நடிகை போடுறது, படத்தை பற்றி சொல்கிறதே கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி தாய் கல்வி படத்தை மட்டும் வீடு வீடுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர் சேர்க்க முடியும்? அது முடியாது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசரை விட்டுட்டு அது மாதிரி எஸ்கே ஃபிலிம்ஸில் வந்து அவங்க ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் பத்திரிகையாளருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரு நல்ல அழகான ஒரு ஆக்டர் தேவைப்படுது. அதை முதல்ல நம்ம டெக்னீஷியன் டைரக்டர் ப்ரொடியூசர் இதை முதல்ல மாற்றணும். ஃபஸ்ட்டு இவங்க ப்ரொடியூசர் தான் மெயின். அவங்க வழி எவ்வளோ இருக்குது? ஒரு படம் எடுத்துகிட்டு அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் கிடையாது. ஒரு டைரக்டர் கதை சொல்கிறாரு, அதை கேட்டுடுறோம், திருப்பி அந்த அவங்க சொன்ன உடனே படம் நல்லா ஓடுன்னு அதுக்குள்ளே பணத்தை செலவு பண்ணிடுறோம். அவர் எடுத்து முடிச்சிடுறாரு. அப்புறம் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து அதை கொண்டு வாங்க, இதை ப்ரொமோஷன் பண்ணுங்கள், தேட்டருக்காரங்கிட்ட போகிறோம், அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்படியே போனால் கடைசியில் ப்ரொடியூசர் சொத்தெல்லாம் விற்று கடைசியில் அடுத்த படம் எடுக்க மாட்டார், அதோட போயிடுவார். இப்படி ஏகப்பட படம் நிற்கிது. அது பத்திரிக்கையாளர் உங்களை தான் சொல்லணும். நீங்கள் தான் தப்பு தான் அப்படிங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. அதனால் நம்ம வந்திருக்கோம், நம்ம புதுசாக வந்திருக்கோம் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர், அவங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க தான் இதை கண்டிப்பாக திருத்த முடியும். அண்ணன் ஒரு வாரம் சொன்னார், ஓடிடியை மெயின் பண்ணவே கூடாது. முதல்ல ப்ரொடியூசர் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணணும். அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அதுக்கு சினிமா ஃபீல்டு இருக்க மொத்த பேரும் அவங்கக்கிட்ட அடங்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா கரெக்டாக வரணும். ஆக்டருக்கு முதல்ல ஃபுல் பணம் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணணும், அட்வான்ஸாக முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு அவங்க வரணும். வந்தால் ப்ரொடியூசரை பற்றி அவங்க கம்பெனியை பற்றி தான் சொல்லணும். அதை தான் நீங்களாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தானன் வழியாக நிறைய ஐடியாக்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் மூலியமாக பல படங்களை எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாரும் என் நண்பர்கள் தான், அவங்ககிட்டயும் சில கருத்துக்கள்லாம் கேட்டு அவங்க வழியில் சிறப்பாக எல்லா டெக்னிக்ஸ்க்கும் வேலை கொடுத்து பெரிய லெவலில் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய வழிகாட்டியும் அண்ணன் தான். என்னை ப்ரொடியூசர் ஆக்கணுது அவர் தான். இன்றைக்கி எனக்கு ஐடியா கொடுக்குறதும் அவர் தான். அந்த மாதிரி அவருடைய அனுபவத்தை கேட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ரூம் பாய் படத்தை வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நல்லா அந்த படத்தை பற்றி நல்லா போடுங்க. முதல்ல அதை போட்டு தப்பாக போட்டு நீங்கள் இதை நல்லா அவங்க பாடல்கள் நல்லா இருக்குது, இசை நல்லா இருக்குது, ப்ரொமோஷன் நல்லா இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது. கதிரேசன் சொன்னதை நல்லா போடுங்க. அப்போ தான் வந்து 4 பேருக்கு சினிமாவுக்கு தெரியும். அது முக்கியமாக எழுதுங்க. ப்ரொடியூசர் கொஞ்சம் சொன்னதெல்லாம் எழுதுங்க. குண்டசா ஓடிடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஓடிடி கதைலாம் வேணாம். ஓடிடிலாம் அப்புறமேட்டு கதை. முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஒரு பணம் சம்பாதிக்கணும். ஓடிடி கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் நம்ம. ஆமாம், அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்குள்ள தைரியம். ப்ரொடியூசர் தான் சினிமாவை தூக்கி நிற்க வைங்க. நடிகரே கிடையாது. நடிகர் தூக்கி நிற்க வைக்காது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம போய் அவங்க வீட்டில் தான் நிற்கணும். இவங்க பணத்தை கொண்டு போய் அவங்கள மேலே தூக்கிடுறாங்க. கடைசியில் நடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த செட்டு போடுங்க, இந்த செட்டு போடுங்க, இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு வேறு இடத்துல இருக்குது. முதல்ல ஒரு படம் எடுத்தால் என்ன சிஸ்டமோ
அது ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிற வழி போனோம்னா அதான் நம்ம ஜெயிக்க முடியும், நிறைய படங்கள் எடுக்க முடியும். இந்த மாலை நேரத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.